கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 77 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரோம். விசுவாசித்தா என்னெல்லாம் ஆகும், நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கிடைக்கிற எல்லாம், அதை பற்றி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதை சப்சிக்வெண்ட்டாக வசனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். பார்ப்போம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான். அதே மாதிரி சப்சிக்வெண்டா யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு வேணா நடக்கும். அவங்க கிறிஸ்தவங்க, இந்துவாக இருக்கவங்க, யாரும் நண்பர்கள், இஸ்லாம் நண்பர்கள், யாருக்கு வேணாம். ஆண்டவர் சொல்கிறது சீனியர் ஜூனியர் இப்படியெல்லாம் இல்லை, யாருக்கு வேணா ஆகும். ஆனால் அவரை விசுவாசிக்கணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நம்ம பிரச்சனையை பார்த்து, நம்ம வேதனையை பார்த்து, துக்கத்தை பார்த்து, தடையை பார்த்து, நோயை பார்த்து, நமக்கு எதிராக இருக்க பெரும் மலை மாதிரி இருக்க பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படாமல் அந்த பிரச்சனையை போன்னு சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்த ஆகும்னு சொல்கிறார். அடுத்த வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஜெபிக்கும் போதே நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. அதான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் ஜெபிக்கணும். அப்போ நமக்கு எல்லாம் கிடைக்கும். இதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பாருங்கள், விசுவாசன்றது நம்ம விசுவாசத்தோடு தான் இருப்போம். ஆனால் இடையில பாருங்கள், சாத்தான் பல பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கரெக்டாக வந்துடும், நம்ம போட்டுருவோம் யூடியூப்பில். அதுக்கு முன்னாடி நான் தயார் பண்ணி இதை பேசி உங்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் என்ன பேசுகிறாரு, என்ன பேசணும், இதெல்லாம் தியானித்து பேசி தான் உங்களுக்கு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரும். பிகினிங்கில் ஃப்ரைடே மட்டும் பண்ணோம். இப்போ 77 எபிசோட் வந்துட்டோம். ஆனாலும் பல பிரச்சனை, பல தடைகள் வரதான் செய்யுது. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு விடாமல் சாத்தான் தடை செய்கிறான் பாருங்கள். பலவிதமான பிரச்சனைங்க, பலவிதமான சோதனை. இப்போ வெள்ளம் வந்த அன்னைக்கு பேச முடியல, அது வேறு. நெட்வொர்க் வேலை செய்யலை, கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, அந்த 3-4 டைம்ஸ்க்கு மேலே அந்த டெய்லியே போட முடியல. காரணம் பிரச்சனை, தடை. அது சாத்தா என்ன பண்ணுவான் பாருங்கள், நம்ம நாவையே நமக்கு எதிராக பேச வச்சிருவோம். நம்மளுடைய சத்ரு வர்றது வேற, நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு விரோதம் பாராட்டுற மாதிரி ஆகிடும். பிரச்சனைங்க பல விதத்தில் வரும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி, அவ்வளோத்தையும் தாண்டி தான் நான் இத்தனை எபிசோடும் பேசியிருக்கேன். ஏன்னா நான் உத்தமம் இல்லையே, நான் பாவின்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ பாவம் செஞ்சவன் கண்டிப்பாக பிரச்சனைகளை தாண்டி தான் வரணும். ஆண்டவரோட வார்த்தையை 4 பேர், இப்போ 4 பேர் எத்தனை பேர் கேட்குறீங்க, அத்தனை பேர் கேட்டு அவங்க இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை, சமாதான சந்தோஷத்தை பெற்று ஆண்டு அனுபவிக்கணுன்றது தான் என்னோட முழு விருப்பம். அதுதான் என் வாழ்நாளெல்லாம் நான் ஆண்டவரை பற்றி பேசணும். பேசினா கூட அவர் செஞ்ச நன்மைக்கும் கிருபைக்கும் ஈடு இணையே கிடையாது. இப்போ சங்கீதத்தில் பார்ப்போம். சங்கீதம் 103:1 பார்ப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. தாவீது என்ன சொல்றார் பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே, அதான் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் துதிக்கணுன்றதை அவர் செய்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, 2வது வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. அவர் இதுவரைக்கும் செஞ்ச நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ பிரச்சனை விடுதலை செஞ்சிருக்கார், இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்றத அவருக்கே சொல்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. என் ஆத்மாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருக்கு அவர் சொல்றார். ஏன்னா நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அதனால் அவருக்கு நினைப்பூட்டிக்கிறார். அவர் செய்த நன்மைகளை மறக்காத. ஏன்னா இவர் கோலியாத்தை வீழ்த்தினது எப்படி வீழ்த்தினார்? ஆண்டவரோட கிருபையால தானே வீழ்த்தினாரு, அவரோட பலத்தினால இல்லை. அதே மாதிரி ராஜாவானது எப்படி? ஆண்டவரோட கிருபையால தான். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவிக்க முடியும் ஆண்டவர் நடத்தினார். அதனால அவர் அப்படி பாருங்க, ஆண்டவருக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்ப்போம் 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. பாருங்க, அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சிடுவாரு, நோய்கள் எல்லாம் குணமாக்குவாரு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற மாதிரி வருது. ஏன்னா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறது, நோய்களை குணமாக்குறது ஆண்டவர் தானே. அக்கிரமங்களை மன்னிக்க நம்மளுக்காக பலியானார். அப்போவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதில் இவரும் சொல்கிறார் அதை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஏன்னா நம்ம பாருங்கள், இப்போ ஜீவனோட வாழ்கிறோம். இப்போ மழை வெள்ளத்தில் எவ்வளோ பிரச்சனைகளில் மாண்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி. அப்போ அவருடைய கிருபையினால தான் நம்ம வாழறோம். உன்னைன்னு சொல்றார், நம்மளை ஃபர்ஸ்ட் அவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, அவர் ஆண்டவர் செஞ்ச நன்மைகள்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றார். அதை நாமளும் நமக்கு எடுத்துக்கணும். அதை தான் பாருங்க, எல்லாரும் ஃபைனல் ப்ரேயர் முடிஞ்ச உடனே இதை தான் நம்ம சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு. இதை நம்ம சொல்கிறோம் அந்த ஃபுல்லாக. இதில் இவர் பாருங்க, ஜீவனை அவர் தான் காக்குறாரு, அவர் தான் அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, அவர் தான் நோய்களை குணமாக்குறாரு. குணமாக்கி ஆக்குவாருன்னு சொல்ல, அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து. இது விசுவாசம். ஃபஸ்ட்டு என்ன இவர் ஏதோ பேசுகிறார் வசனம், இது விசுவாசம். எப்படி இதில் விசுவாசம் வருதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இதுதான் பாருங்க, அக்கிரமங்களை மன்னிப்பார்ல, மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி ஆக்கிட்டார். அக்கிரமங்களை மன்னிச்சிட்டார், நோய்களை குணமாக்கிட்டார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆக்குகிறார். பசி இல்லாமல் வாழும்படி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார்னா எல்லாமே நம்ம வாய் திருப்தி ஆகுது, ஆகாரம் கிடைக்குதுன்றது மட்டும் இல்லை, அது எல்லாமே நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குறாரு. நம்ம வாழ்க்கை எல்லா வகையிலையும் திருப்தி ஆக்குறாருன்றது தான் அதோட அர்த்தம். வெறும் ஆகாரம் மட்டும் வாயை திருப்தி ஆக்குகிற, வெறும் ஆகாரம் மட்டும் நமக்கு கிடைக்குது, ஆகாரத்தில் திருப்தி ஆகிறோன்றது இல்லை. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எப்படி? இப்போ பாருங்க, ஒரு 60 வயசு இருக்கவங்க, 60 வயசு ஆனாலே வயசானவங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வாழ வயது போல ஆகுதுன்னு சொல்றார். திரும்பி வாலிப வயசுக்கு ஆகும்னு ஆகுதுன்னு சொல்றார். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு சொல்றோம். அது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை சொல்லலை, அவர் ப்ரெசண்ட்டை சொன்னார். அவர் ஆண்டவருக்கு நன்றி துதிச்சாரு, நன்றி மறக்கக்கூடாதுன்றதை சொன்னார். எப்பவும் மறக்கக்கூடாதுன்றது ஃபியூச்சரையும் சேர்த்து சொன்னார். அப்புறமா பாருங்க, அதாவது நடந்துருச்சு, பண்ணிட்டாரு, நோய்களை மன்னிச்சிட்டார், அக்கிரமங்களை மன்னிச்சிட்டார், நோய்களை குணமாக்கிட்டாருன்னு சொல்றாரு. அஷூடா நடந்துருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல, அது பாஸ்ட் நடந்துருச்சு. அப்புறமா நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார்ன்றார், நிச்சயம்ன்றார். கழுகுக்கு சமானமாய் வயது வாழ வயது போல ஆகும்னா நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். இந்த வசனத்தை நீங்க தியானிச்சு விசுவாசிச்சீங்கன்னா உங்க வயசு வாழ வயது மாதிரி. ஸ்போர்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிறது ஒரு 30-35 ஆனாலே அவ்வளவுதான், அந்த வாலிப வயசு இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க, வாலிப வயசுன்றது என்னன்னா 20-25க்குள்ள இருக்கிறது தான் வாலிப வயசுன்னு சொல்றாங்க. 40 தாண்டிட்டாலே வாலிப வயசு இல்லைன்றாங்க. ஆனா இங்க தாவீது அப்படி சொல்லல. கழுகுக்கு சமானமாய் வயது உன் வயது திரும்ப வாழ வயது போல என்ன அர்த்தம்? வயது அதிகம் ஆனவங்க கூட வாலிப வயசு மாதிரி ஆகுதுன்றார். ஆனா அதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தா அது கண்டிப்பா உங்களுக்கு அவர் சொன்னது இருக்கு. அந்த கழுகுக்கு சமானமா நீங்க இருப்பீங்க. வாலிப வயதா
உங்களோட சிந்தனை எல்லாத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தானே. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மைண்ட் செட். நீங்கள் மைண்ட் செட்டில் என்னால் முடியும்னு நினச்சா முடியும். ஆண்டவரே நான் இதை செய்யணும், எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த காரியத்தை, எனக்கு வயசாகிடுச்சின்னு எல்லாம் ஏளனம் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் முடியும், நான் கழுவுக்கு சமானமாக வாழ வைதை போல தான் நான் இருக்கேன், ஆனால் உலகம் என்ன அப்படி பார்க்கல, எனக்கு பலம் இருக்குது, நான் செய்ய முடியும், நான் செய்யணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உதவி பண்ணுவார். பாருங்க, வாழ வயதா ஆயிடும், வாழ வயதா நீங்கள் மாறிடுவீங்க. வாழ வயது போல் ஆகுதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் விசுவாசிச்சா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாலிப வயதா மாறிடுவீங்க. உங்கள் சிந்தனை எல்லாமே, உங்கள் ஹெல்த், ஈவன் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் கூட ஆக்டிவாக மாறிடுவீங்க. ஆக்டிவாக நீங்கள் 60 வயசில் நிறைய பேர் பார்த்ததே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க 60-70 வயசில் கூட ஆக்டிவாக இருக்கவங்களாம் இருக்காங்க. அதான் அவங்க அதை அவங்க நினைக்கிறது இல்லை. பாருங்கள், வயசாகிடுச்சுன்றது அவங்க நினைக்கிறது இல்லை, அவங்க வாலிபமாகவே நினச்சிக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக கூட இருக்கலாம். அவங்க அந்த கோட்பாடு, அதாவது அந்த ஆண்டோட வசனத்தை பாருங்கள், நிறைய பேர் அந்த கோட்பாடை கை கொள்கிறாங்க. வசனத்தை அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரில. இது தாவீது சொல்கிறாரு, ஆண்டவர் வசனம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை கொள்கிறாங்க ப்ராக்டிக்கலாக. அப்போ அவங்க வயசு பாருங்கள், வாலிப வயசு மாதிரி இருக்காங்க. எவ்வளோ பேர் வாலிப வயசாக நானே பார்க்குறேன். 60 வயசு 70 வயசில் நான் இன்னொரு நண்பர் கூட சொன்னேன், அவருக்கு 70 வயசு பார்த்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. ரயில்வே ரிட்டையர்டு, இத்தனைக்கும் ரொம்ப பெரிய செல்வந்தர் கூட இல்லை, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையை எப்பவும் சமாதான சந்தோஷத்தோட, ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தோட, செழிப்போடு நடத்துவார். நிச்சயம் ஆகும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.